ஒவ்வொரு மனிதனும் பிறக்கைக்கும் அவனுக்கென்று ஒரு பிரகிருதியோடு அவன் பிறக்கிறான். உடலுக்கு பேதி, மனதுக்கு இப்படி ஒரு தியான நிஷ்ட பயிற்சிகள், ஆராய்ச்சி பயிற்சி என்னுடைய ஆத்மாவுக்கு இந்த கடனை நன்றி கடனாக செய்கிறோம். மனம்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நோய்கள்ல கூடிய அளவு நோய்கள் மனம் என்று சொல்லலாம். 80% நோய்க்கு காரணம் மனம்தான். வாதம், பித்தம், கபம் என்று சொல்லுகின்ற நம்மளோட ஆயுர்வேதத்துல சித்த வைத்தியம். வணக்கம் உறவுகளே. எஸ்டேட் தமிழூடாக மீண்டும் ஒரு மருத்துவரும் நாம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாரம் இடம்பெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே பல துறைசார் மருத்துவர்கள் கலந்து சிறப்பிப்பது வழமை. இந்த முறை ஹொலண்ட் நாட்டிலே நீண்ட காலமாக வசித்துக் கொண்டிருக்கின்ற சித்த ஆயுர்வேத தமிழ் மருத்துவராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிற ஸ்ரீ நவராஜா சகராஜா என்று அறியப்படுபவர். இன்னும் அவரை சுருக்கமாக சொன்னார் ராஜா சகராஜா என்று அழைப்பார்கள். அவரை தமிழ் ஊடாக வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சிகள் செல்லலாம் நினைக்கிறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். நாங்கள் இப்போது பல விடயங்களை நாங்கள் இந்த ஆயுர்வேதம் சம்பந்தமாகவும் அல்லது அறிமுகம் வருமுன் காப்போம் என்ற பல விடயங்களை பார்க்கலாம். அந்த இந்த ஆயுர்வேத என்ற இந்த விடயத்துல அறிமுகமாக நீங்கள் என்ன சொல்லுங்க? இப்ப ஆயுர்வேதம் என்றது ஆயுளை பற்றி அறிகிற அறிவு, அதுதானே. இப்ப நாங்க மருத்துவத்தை பற்றி கதைக்கிறத விட எமது வாழ்க்கையை பற்றி அறிய வேண்டிய வேதம் ஒன்றே வச்சிருவோமே, ஆயுர்வேதம் என்றபடியால் இப்ப இது புதுமையாக ஆட்களுக்கு போகக்கூடிய ஒரு செய்தி இல்லை. என்றால் அன்றாடம் வாழுகின்ற ஒவ்வொரு உயிரினங்களும் வாழ்க்கையை எப்படி மேற்கொண்டு கொண்டு போறது என்றதை உணர்த்தி நிற்கிற ஒரு அறிவான ஒரு களஞ்சியம் தான் ஆயுர்வேதம் என்று சொல்லுவாங்க. நல்ல டாக்டர். இப்ப இந்த வருமுன் காப்போம் என்ற விடயம் அதை கொஞ்சம் சற்று விளக்கமாக நீங்க சொல்லலாம். வருமுன் காப்போம் என்றதுதான் என்னுடைய முதலாவது விளக்கம். ஏனென்றால் நோய் வந்ததுக்கு பின்பு அதுக்கு உபாயம் தேடுவது தற்காலத்துல எல்லாம் அது தேவையற்றது. ஏன்னா நாங்கள் இவ்வளவோ அறிவு இருக்கு. இந்த அறிவை வச்சு நோய்கள் வராம தடுக்கிறதுக்கான முயற்சியை நாங்கள் வளர்க்க வேணும். வந்ததுக்கு பிறகுதான் நாங்கள் எல்லாத்தையும் செய்யறது மாதிரி எங்களுடைய உலகம் மாறிக்கொண்டு வருது. அப்போ வருமுன் காப்போம் என்பது இப்ப தனிய நோயண்டு இல்லை. ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க முதல் அது எப்படி ஆரம்பிக்க போறோம், திட்டமிட்டு ஆரம்பிக்கிறது. அந்த திட்டமிடல் என்றதுதான் இங்க முக்கியமா நாங்கள் கதைக்க வேண்டும். என்றால் ஏதோ வருகிறது தானே, ஏதோ போகுது தானே என்று வாழாமல் ஒவ்வொன்றிலையும் நாங்கள் திட்டம் இட்டு அதை ஆக்கினமாக இருந்தோம் என்றால் நோய் என்று மட்டும் இல்லை, வாழ்க்கையே அமைத்துக் கொள்ளலாம், நல்லபடியாக அமைத்துக் கொள்ளலாம். சில விடயங்களை இந்த அறிந்தவை என்ற ஒரு விடயம் இருக்கிறது தானே, அது என்ன, எந்த விடயங்களை அறிந்தவையாக இருக்க முடியும்? இப்போ அறிந்தவை இவ்வளவோ அறிவுகள் புத்தகத்தில் இருக்குது. பழந்தமிழ் மக்களுடைய அறிவுகள் களஞ்சியமாக இருக்கு. அதுக்கு அறிந்தவை இப்ப நாங்க பார்த்தோம்னா திருக்குறளை பார்த்தோம்னா அதுல எவ்வளவோ இருக்கு. எங்களுடைய உணவு திட்டத்துல எவ்வளவோ இருக்கு. எல்லாமே அறிந்திருக்கிறோம். ஆனா அதை வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு இல்லாம இருக்கு. இப்போ அதுதான் இப்ப நாங்கள் அறிந்தவை என்றது அம்மா அப்பா மூலமா கிடைச்சதும் அறிவுதான், ஆசிரியர் மூலமா கிடைச்சதும் அறிவுதான், இயற்கை மூலமா தந்ததும் அறிவுதான். இப்ப இதையெல்லாம் அறிந்தவை. உலகத்திலேயே புதுமையானது ஒன்றும் இல்லை, எல்லாமே அறிந்தவைதான். நாங்கள் திருப்பி அதை அறிகிற மாதிரி எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கு. அந்த 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 உணர்வு தான் உங்களுடைய வாழ்க்கையில இன்று வரைக்கும் மனித நேயம் வளர்ந்து வர்றது காரணம். எதையுமே புதுமையாக பார்க்கிறது. அறிந்தவை இருந்தாலும் புதுமையாக பார்க்கின்றோம்.
இப்ப இதே நேரம் நாங்கள் பார்த்தோம்னா இந்த ஆராய்வு என்றது, இப்ப ஆராய்கின்ற ஒரு விடயம், அதை எப்படி நாங்கள் பார்க்கிறோம்? ஆராய்வு பார்த்தோம்னா இப்ப நாங்கள் நம்முடைய மூதாதையர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கல, அவர்கள் நோயற்று வாழ்ந்திருக்கிறார்களா அல்லது சந்தோஷமாக வாழ்ந்திருக்கின்றார்களா என்று பார்க்கல. இப்பத்திய காலத்தை சமுதாயத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் சந்தோஷமா இருக்கிறோமா என்ற நினைக்கல, ஆராய்ந்து பார்க்கல. வளர்ச்சியில் தொழில்நுட்பம், கல்வி எல்லாத்திலையும் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். ஆனா சந்தோஷமாக இருக்கிறோமாண்டா இல்லை. இப்போ அதை ஆராய்ந்து பார்க்கல. பழங்குடி மக்கள் ஏழ்மையாக சந்தோஷமாக நோய் இருந்திருக்கலாம், ஆனா தற்காலத்து நோய்கள் மாதிரி இருக்கல. அது கையாளக்கூடிய ஒரு வீட்டு மருத்துவம் அல்லது ஒரு பாட்டி வைத்தியம் அப்படித்தான் இருந்திருக்கு. அப்ப அதான் ஆராய்வுல பார்க்கல. நாங்கள் வளர்ச்சி அடைந்தாலும் ஏதோ இதில் நாங்கள் குறையா இருக்கின்றோம். அது எது என்றால் ஆரோக்கியத்தில் குறையாக. இப்ப நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்குள்ள இப்ப கனவேர் பல விதமாக அறிவுரைகள் சொல்வார்கள். இந்த அறிவுரை என்கிற அந்த விடயம் எப்படி? அறிவுரை 2 விதமான அறிவுரைகள் இருக்கு. ஒன்று ஓதி உணர்தல், ஒரு கல்வி திட்டம் அல்லது ஒரு கலாச்சாரத்துல ஆலயத்துல அதுகளை பற்றி அறிவுகளை புகட்டி வருகிறது. மற்றது உணர்ந்து ஓதுதல். நீங்களா அது அனுபவப்பட்டதுக்கு பிறகு அது மற்றவர்கள் சொல்லி அதுக்கு எந்த வித விடையும் தேவையில்லை. அது உங்களுக்கு அறிந்தது, உணர்ந்து, அதான் சொல்றது, உணர்ந்து ஓதுவதற்கு அறியவர்கள். ஓதி உணர்றதுலண்டா சில வேளையில நான் நம்ப மாட்டேன். மற்றவர் சொன்னதானே அது சரியா இருக்கலாம், உணவே மறந்துன்னு சொல்றாங்க, அதெல்லாம் அப்படியே. ஆனா நான் அதை என் வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில் அதை கடைப்பிடித்து அதுல என்னுடைய வாழ்க்கையில தரத்துல உயர்த்தி மாற்றத்தை கண்டபடியா அது எனக்கு அது உணர்ந்து ஓதுதல் தெரியவர். அது ஒரு அறிவு. விடயங்களை எப்படி அணுகுமுறையாக இதை பார்க்கணும்? அணுகுதல் என்பது இது ஒரு கஷ்டமான ஒரு இது. இப்ப நாங்க அணுகிறது என்றால், இப்ப நான் ஒரு உதாரணமாக இலங்கையில் பிறந்தவன், இலங்கை குடித்தனம் எங்களுடைய கிராமங்கள்ல பார்க்கல வேற அணுகுமுறை. ஆலயத்துக்கு போறோம், அங்க அறிவுரை கிடைக்குது. ஒரு ஒரு ஒன்று கூடலுக்கு போறோம், அங்க அறிவுரை கிடைக்குது. ஆனா இப்ப நாங்க இருக்கிற மற்ற நாடுகள்ல பார்க்கல அங்க இருக்கிற சூழல் வித்தியாசம். அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி பார்க்குவோம். அப்போ அதுல அணுகுமுறை வித்தியாசம். இப்ப நான் சொன்ன இப்ப சித்த வைத்தியத்தை, ஆயுர்வேதத்தை நாங்கள் பெருமையாக கதைத்தாலும் சித்த வைத்தியத்தை இங்க இருக்கிற ஐரோப்பா நாடுகளோ அல்லது அமெரிக்க கண்டங்கள்லயோ அதை நடைமுறை கொண்டுடலாமான்னு அது ஒரு கேள்விக்குறிதானே. சித்த வைத்தியம்னா ஒரு மூலிகையை எடுக்கிறது அந்த இடத்துலதான் எடுக்கலாம். இப்ப எல்லாருக்கும் நான் சொல்றேன், இந்த மூலிகை எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த நோயிலிருந்து விடுபட்டுருவீங்க என்றா, இலங்கை இந்தியாவில அல்லது ஆப்பிரிக்கா சில நாடுகள்ல எடுக்கக்கூட மூலிகைகளை ஐரோப்பால எடுத்துக்கொண்டு வரலாம். இப்போ அங்கேயே ஒரு எங்களுக்கு ஒரு இது இருக்கு. இது அணுகுமுறை, இது எப்படி கொண்டு வருது? அப்போ அதுக்காக ஆலோபதி தவறு என்று சொல்றதா அல்லது யுனானி தவறு என்று சொல்றதா அல்லது நேச்சுரோபதி தவறு அப்படி இல்லை. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை தரத்தை அன்னைக்கு மாற்றிக்கொள்வோம். ஆனால் இருந்தாலும் பழைய அறிவுரைகள், பழங்குடி மக்களுடைய அறிவுரைகள், சித்த ஆயுர்வேத அறிவை வைத்துக்கொண்டு தற்காலத்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாழ பழகணும். பல விடயங்களை நீங்கள் சொல்லிக் கொண்டு வாருங்கள். இப்ப இந்த இதுல இந்த அடையும் வழி என்ற ஒரு விடயத்தை நாங்கள் அடைகிறதுக்கு பல வழிகள் இருக்கும். அந்த அடையும் வழி என்றால் என்ன அடைதல்னா பலன் அடைதல், அப்படித்தான் இருக்கணும். பலம் அடைய வேணும், பலன் அடைய வேணும். ஆனால் அந்த பலன் அடைகிறதில் 2 விதமான இருக்கு. ஒன்று குறுகிய காலத்தில் ஒரு பலனை அடைதல், மற்றது நீண்ட காலமாக வாழ்க்கையில் பலனை அடைதல். இப்ப நாங்கள் என்ன பார்க்கிறோம்னா, இப்ப இந்த நெருக்கடி வாழ்க்கை சூழல்ல வாழ்றதால எல்லாமே இன்றைக்கு வர்ற நோய் இன்றைக்கே தீர வேணும், அது உடனடியா மாத்திரும். அவ்வளவுதான். நான் 60 வயது என்றால் 60 வயதுகள்ல இருந்து வந்த தவறுகள் எல்லாத்தையும் ஒரு நாள்ல மாத்திக்கலாம். அதை அடையிறதுக்கு ஒரு அமைதி தேவை, ஏற்றுக்கொள்வது. அந்தந்த சூழல்ல இருக்கிற வைத்தியங்கள் நன்மை என்று இருந்தாலும் அதை அணுகி அதன் மூலமா கேட்க வேணும். இந்த நோயை நான் உடனடியாக மாற்றலாம், ஆனா மாத்தினாலும் எனக்கு பக்க விளைவு வருதே. அப்ப இந்த பக்க விளைவுகள் இல்லாமல் மாற்றக்கூடிய வைத்தியங்கள் இருக்கா, அதை தேடித்தான் அடைய வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் இப்ப எங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறீங்க. இதுவும் இன்றைக்கு டாக்டர்கிட்ட போய் நாளைக்கு நோய் மாறிட வேணும், அதுதான் எங்களுடைய
இக்கட்டான காலம். ஏனென்றால் பொருள் ஈட்டல், பொருளை அனுபவித்தல் என்றது பார்க்க பொருளை ஈட்டுறார்கள். ஆனா அதை அனுபவிக்கிற மாட்டா இல்லை. பொருள் ஈட்டலால வர்ற நோய்கள், செஞ்சலங்கள், மெனக்கலப்பல், அது பிறகு அந்த பொருளை அனுபவிக்கலாம பண்ணிடுது. அதுதான் அடையும் முறையிலும் அவதானம் தேவை. இதுக்கு இதை அடையும் வழி என்று ஒன்று இருக்கிறது தானே வேண்டும். இந்த அடையும் வழி அது இப்ப நாங்கள் சிறு வயதுல எங்களுக்கு வேற எண்ணம், வயது போற வழியில வேற இது. இப்போ அடைய வேண்டும் என்று சொன்னா இப்ப ஒரு சரி, ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும், அது அடைய வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுத்தால், சமுதாயம் என்றால் எப்படி என்று போனா தனி மனிதன் இருந்தால் ஒரு சமுதாயம் வருது. அப்படித்தானே தனி மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களை பார்த்தோம்னா, இப்போ ஆய்வுகளின்படி பார்க்கல இவ்வளவோ புது வகையான நோய்கள் இருக்கு. புது வகையான நோய்கள். இந்த நோய்களுக்கு காரணம் என்ன என்று பார்த்தோம்னா, இது எங்களுடைய பழக்க வழக்கம் தான். உணவு முறை, உறவு முறை, உழைப்பு முறை, இப்படி அந்த 5 உறவுகள், உழைப்பு, உடை, உறைவிடம் என்று பார்க்கலாம். அதுகள்ல செய்யற தவறுகளால தான் நாங்கள் இப்ப கூடின அளவு புது வகையான நோய்களுக்கு போய்கொண்டிருக்கிறோம். அப்ப இதை அடைய வேண்டும், அதாவது ஆரோக்கியமாக எங்களுடைய வாழ்க்கையை அடைய வேண்டும் என்றால் இதுகளை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இப்ப நாங்கள் சரி ஒரு உதாரணமா படுக்கை அறையை பார்ப்போம். படுக்கை அறையில் இருக்கக்கூடிய சத்தங்கள், இந்த மின் அலைகள், இந்த டெலிபோன், அப்படி எத்தனையோ இருக்கு. அப்ப எங்களுடைய படுக்கை அறையிலேயே பிள்ளைகளை நாங்கள் வச்சிருக்கிறோம். இப்போ அதை பார்த்த மாதிரி இப்ப உணவுல பார்த்தோம்னா, உணவுல இந்த உடனடி உணவு, ஐஸ் பட்டியல இருந்து வார உணவுகள், அதுகள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. இப்போ ஒரு சந்தோஷமா ஒரு உணவை சமைச்சு ஒரு குடும்பமா இருந்து சாப்பிடுற சாப்பாட்டுல வரக்கூடிய உயிர் சத்து, மனநல உளச்சத்து எல்லாம் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டா சொன்னா ஒரு டெலிவிஷனை பார்த்து கொண்டு சாப்பிட்றதுல வராது. அப்ப அதுல நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். அடைதல் என்றதுக்கு போக முதல் இப்படிப்பட்ட ஆரம்ப அடித்தளத்தை அடைய வேண்டும். இதே நேரம் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு மனித வாழ்க்கையில ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். அப்ப இந்த ஆரோக்கியம் என்றால் என்ன என்ற ஒரு விளக்கத்தை என்னுடைய அறிவு கேட்டபடி சொல்றேன்டா, 6 யோக்கியமாக வாழ்கின்றார்களோ அவர்கள் ஆரோக்கியவாதிகள் என்று சொல்லலாம். அப்படி அதாவது அப்படி என்ன இல்லை. இப்ப உடல் மட்டும் ஆரோக்கியமா இருந்தால் அவர் ஆரோக்கியவாதியானா இல்லை. உடலும் மனமும் ஆத்மாவும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அவ்வகையில பார்க்கதான் ஆரோக்கியவாதிகள் என்று பார்க்கல சித்தர்கள் தானா ஆரோக்கியவாதிகளா இருந்திருப்பாங்க, அல்லது மாமனிதர்களா என்று பார்த்தா இல்ல. ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியமா வாழலாம். ஆனா அதை அடையிறதுக்கான வழிகளை நாங்கள் அறிய வேணும், ஆராய வேணும், அதை அமல்படுத்துறதுக்கான வழிகளை உருவாக்க வேணும். அதே நேரத்துல கெட்டவைகள் என்று தெரிந்தால், நான் சொல்லல கெட்டவைன்னு சொன்ன, கெட்டவைன்னு தெரிஞ்சால் அதுல இருந்து விடுபட வேணும் என்றால் அது எப்படி அதுல இருந்து விடுபடுறதை பற்றி நாங்கள் ஆரம்பத்துல இருந்தே, சின்ன வயதுல இருந்தே பிள்ளைகளுக்கு அதில் நாங்கள் படிப்பிச்சு வரும் கால சந்ததிகள் நோயற்று வாழன்னு சொல்லிடலாது, பாரதூரமான நோய்கள் இல்லாம வளர்றதுக்கான இதை அடைகிறதுக்கு நாங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும். இப்ப நீங்க பல விடயங்களை சொன்னீர்கள். இப்ப ஆரோக்கியவாதிகள் யார் என்றதுக்கான விளக்கத்தை தந்தீர்கள். இப்ப நோய் துன்பங்கள் தவிர்த்து ஆரோக்கியமாக வாழ்பவர்கள் என்ற அடிப்படையிலே யார் யார் யோக்கியமாக வாழ்கின்றனரோ அல்லது வாழ முயல்கின்றனரோ அவர்கள் பாக்கியசாலிகளாகவோ ஆரோக்கியமாக இருப்பதாக நீங்கள் இப்ப குறிப்பிட்டீர்கள். இதே நேரம் இந்த நோய் இந்த உடல் மன துன்பங்களை அதாவது தவிர்த்து ஆரோக்கியமாக வாழ்பவர்கள் யாராக? உடல் மன மலங்கள் கழித்து வாழ்கிறவர்கள், அவர்கள் ஒரு வாழ்க்கையை திட்டமிட்டு வாழறவர்களாத்தான் இருக்கின்றார்கள். பார்த்தோம்னா மலம் கழித்தல் என்று சொன்னால் என்றால், இப்ப உடல்ல இருக்கிற மலங்கள் என்றால் சிறுநீரகம், உங்களுடைய மலம், எச்சல், வியர்வை அப்படி போற மாதிரி உங்களுடைய மனம், அதாவது ஆன்மாவுக்கும் மலம் இருக்கின்றது. ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மலம். மனதில் இருக்கிற மலங்களையும் எடுக்க வேண்டும், உடல்ல இருக்கிற மலங்களையும் எடுக்க வேண்டும். கழிவுகள் அகற்றி 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 வாழுபவர்கள் எல்லாருமே
கழிவென்று சொன்னால் இது கழிக்கப்பட வேண்டியவை என்று சொல்றேன். அவர்கள் ஆரோக்கியவாதிகள், ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். அது சித்தர்கள் மட்டுமல்ல, இல்லை, பெரிய பெரிய மாமனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட இதுகள் எல்லாம் எல்லைகள் தாண்டி, அதாவது குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கைகள் அதுகள் எல்லாம் இருந்தாலும் அந்த எல்லைகள் தாண்டினா அவைகளுடைய கட்டுப்பாடுகள் நோய் வராமல் வாழ வேண்டும், மனம் சஞ்சலிக்காம வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை அவர் திட்டமிட்டு வைத்திருந்தார். திட்டமிட்டு தான் வாழ்ந்தார். திட்டமிடுறது என்று சொன்னால் அது எப்படி நாங்கள் திட்டமிடுதல் என்றால், உணவுல கவனிக்கணும், உறக்கத்துல கவனிக்கணும், நான் செய்கிற வேலையில கவனிக்க வேணும், நான் பங்கு பெற்ற ஒன்று கூடல்கள் நடக்கக்கூடிய செயல்களில் நான் கவனம் இருக்க வேணும், நான் பார்க்கிற டெலிவிஷன் ப்ரோக்ராம நான் அதுல கவனிக்க வேணும். அப்படி எல்லாத்துலையும் கவனமாக இருக்கலாம். இது இயலுமா, முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கு. அது முடிகிறது எப்படி என்றால், நோய் வந்ததுக்கு பிறகு முயற்சி எடுக்கிறார்கள். இது நோய் வரும் முதலே அதை ஆரம்பிக்கணும். இப்ப இதே நேரம் இப்ப இந்த உடலுக்கு ஒரு இந்த மறு உந்தது என்றது அப்படி என்றா என்ன, அது அந்த தமிழுடைய அர்த்தம் என்ன? இப்ப மருந்து என்று சொல்றோம். மருந்துக்கு இதழ் இருக்கலாம், திருவள்ளுவர் வேற விளக்கம் கொடுத்திருக்கலாம். நான் என்னுடைய இதன் படிச்சோம்னா மறு உந்து, அதாவது உடல் இயங்கிக் கொண்டிருந்த உடல் தற்சமையாக நோய்வாய்ப்பட்டு இயங்காம இருக்கின்றது. அதை திருப்பி இயக்க வைக்கிறதுக்காக கொடுக்கிற ஒரு உந்து மருந்து, மறு உந்து என்று வைப்போம். அது ரசாயன முறைகள், மூலிகைகள், உணவு முறைகளால அந்த உடலுக்கு திருப்பி ஒரு உந்தை கொடுத்து, அந்த உந்து என்ன செய்யணும் என்றால், ஆரம்பத்துல உடல் எப்படி இயங்குனதோ அதை மாதிரி திருப்பி இயங்க வைக்கும். இல்ல வாழ்க்கை பூரா மருந்துத்தான் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம்னா அது மருந்து இல்லை, அது சாகம் வரை எடுக்க வேண்டிய ஒரு நஞ்சண்டே சொல்லலாம். நீங்க கேட்டதுக்கு இது மருந்து, மறு உந்து, உயிர்மங்களை திருப்பி ஒருக்கா பழையபடி வேலை செய்யறதை கொடுக்கறது ஒரு குறுகிய கட்டத்துல செய்யணும், அது மருந்து. இப்ப இதே நேரம் இந்த இதை பார்க்கலாம், இந்த உடல் மனக்கழிவுகளை அல்லது உயிர்மங்களில் உள்ள அந்த விடயங்களை அகற்றுவது, அந்த விடயத்தை பற்றி. உடல், மனம், ஆத்மான்னு பார்த்தோம்னா, இப்ப உடல் கழிவுகளை எப்படி அகற்றுறது என்று பார்த்தோம்னா, உதாரணமாக இப்ப நாங்கள் ஏன் காலையில் எழுந்து நீராடி முகங்கழுவி பல்லுத்தட்டி எல்லாம் செய்யறோம் என்றால் கழிவுகள் அகற்றுறதானே. அத மாதிரி கழிவுகள் அகற்றுறதுக்கு சில மூலிகைகள் இருக்குது. கடுக்காயின் இருக்குது, கடுக்காப்பீதி இருக்கு, ஆமணக்கெண்ணெய் இருக்கு, அப்படியெல்லாம் இருக்கு. ஆனா அதே மாதிரி நடைமுறையில வீட்டுல எடுக்கக்கூடிய மூலிகைகள் மூலமா கழிவு அகற்றினாலும், இப்ப சித்த ஆயுர்வேத வைத்தியங்களை நாங்கள் பேதி என்று கொடுக்கிறோம். பேதிகள் மூலமாக உயிர்மங்களை, அதாவது இப்போ ஒரு பேதி என்றால் வாயில இருந்து குதத்தை மட்டும் துப்புரவு செய்யறது இல்லை. எங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய துணியோ கோடி உயிர்மங்கள், அந்த அவ்வளவு கோடி உயிர்மங்களும் திறக்கப்பட்டு அங்க தேவையற்ற கழிவுகள் இருந்து அதை எடுத்து வெளியில கொண்டு அதை அகற்றணும் உடலை விட்டு. அப்படிப்பட்ட பேதிகள் இருக்கு. காலத்துல இருந்தே நல்ல நல்ல பேதிகள் இருக்கு. அந்த பேதிகளுக்கு சில பேரை கொடுத்திருப்பார்கள். அகஸ்தியர் குழம்பு, கௌசிகர் குழம்பு, அப்படி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பேதிகள். அந்த பேதி என்ன செய்யுதுன்னா, உடலை கழுவுவதோட மனதையும் அது கழுவுது. மனதையும் அது கழுவுது. ஏன்னா உடல் ஆரோக்கியமா ஒருத்தன் இருப்பான இருந்தா அவருடைய மனமும் சந்தோஷப்படுது. மனம் சந்தோஷப்படக்க அவன் செய்யற செயல்கள் சந்தோஷமா இருக்கிறது. அப்படி ஆகையால ஆத்ம பயணமும் திருப்தி அடையும். உடல்ல இருக்கக்கூடிய கழிவை அகற்றுறதுக்கு உதாரணமாக இப்ப சரி என்றால் என்னன்னு சொன்னா, ஒரு உடலுக்கு தேவையான உணவு ஒரு 5 பிடி உணவு தேவை. ஆனா இப்ப 10 பிடி சாப்பிட்டுட்டோம், கூடுதலா இருக்கு. இப்ப கூடுதலா சாப்பிட்டபடியா அது உடலுக்கு அது உணவில்லை, அது கழிவா இருக்கு. இந்த கழிவு அது அகற்றப்பட வேண்டும். இல்லைன்னா அது உடல்ல தங்கி அது ஒரு தடையை உருவாக்கி நோயை கொண்டிருது. இப்ப இதுக்கும் ஒரு வகையில அளவுடன் குன்றினும் மிகையினும் நோய் எனப்படுவார் என்றால், கூடவும் சாப்பிடக்கூடாது, குறையவும் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி என்னுடைய இந்த உடல் பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்டது. பஞ்ச பூதங்களால அது வாதம், பித்தம், கபம் என்று சொல்லுகின்ற எங்கட ஆயுர்வேதத்துல, சித்த வைத்தியம், இந்த தோஷங்கள் கூடவும் குறையாது, குறையவும் கூடாது. அது எப்படி சொல்றேன்னா, ஒவ்வொரு மனிதனும் பிறக்கலாம் அவனுக்கென்று ஒரு பிரகிருதியோடு அவன் பிறக்கிறான். அந்த பிறப்புல இருக்கக்கூடிய தோஷம் அது
கடைப்பிடித்து கூடவும் குறையாம இருந்தால் நோயிட்டு வாழலாம். கூடுனா நோயாருது, குறைஞ்சாலும் நோயாருது. உதாரணமா சொன்னது உணவு. கூடுதலா சாப்பிட்டு அது மாதிரி நான் நித்திர கொள்ள வேண்டியது 8 மணித்தியாலம், 10 மணித்தியாலம் நித்திர கொண்டுட்டு இல்ல 2 மணித்தியாலம் நித்திர கொண்டுட்டு. அப்ப அதுல நான் செய்யற தவறால நோய்கள் ஏற்படுகின்றன. கழிவை அகற்றுறதுக்கு பேதி மட்டும்தான் என்று இல்லை, வாழ்க்கையில நாளாந்தம் தியாகம் செய்யறது. சின்ன சின்ன இதெல்லாம் நாங்க விட்டு கொண்டு வேற உணவுல சரி நான் காலை மேல் சாப்பிட்றேன், மத்தியானம் சாப்பிட்றேன், இரவு சாப்பாட்டை குறைச்சிடுறேன். அப்படி இல்லை என்றால் 6 மணிக்கு முதல் சாப்பிட்றேன், 6 மணிக்கு பிறகு சாப்பிட்றேன். இரவுல நான் சாப்பிட்டுட்டு ஒரு போதிய அளவு ஓய்வு கொடுக்காமல் அப்படியே நான் படுக்க போனேன்னா உடலுக்கு அது உணவு, அது அங்க ஒரு லஞ்ச் மாதிரி போயிடும். அப்போ கழிவு அகற்றல். சரி, மனம் கழிவு அகற்றுவது எப்படி? அது ஒரு கஷ்டமானது. மனதில் எப்படி கழிவு அகற்றம்? மனம்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நோய்கள்ல கூடிய அளவு நோய்கள் மனம் என்று சொல்லலாம். 80% நோய்க்கு காரணம் மனம்தான். அது எப்படி அந்த மனம் நோயை கொண்டுறது? அது எப்படி அதுல இருந்து விடுபடுறது? அதை நாங்கள் ஆதி காலத்துல இருந்து சித்தர்கள், ரிஷிகள், மகான்கள் எல்லாருமே இதுகளை ஆராய்ந்து அவர்கள் எங்களுக்கு தந்து இருக்கிற பொக்கிஷம் தியானம், தவ பயிற்சி, நிஷ்டைகள் அப்படி கணக்கா தந்திருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் எங்களோட வாழ்க்கையில கடைப்பிடிக்கலாமாண்டா இந்த நாட்டில், இப்ப நாங்கள் இருக்கிற நாட்டில், ஐரோப்பிய நாட்டில ஒரு கடிகார வாழ்க்கை தானே, நேரத்தை பார்த்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ 8 மணித்தியாலம் ஒருத்தன் தியானம் இருக்கலாமாண்டா இல்லை, ஒரு 4 மணித்தியாலம் தியானம் இருக்கலாம்டா அப்படின்னு இல்லை. தியானம் என்று சொன்னது இங்க தியாகம் செய்ய வேண்டும். எங்களுடைய மனத்துக்கு வரக்கூடிய துன்பங்களை தள்ளி வச்சிடும். சிலதுகளை உடனடியாக செய்ய வேணும், சிலதுகளை அலட்சியப்படுத்த வேணும், சிலதுகளை தள்ளி போட வேணும், சிலதுகளை ஏற்றுக்கொள்ள வேணும். அப்படி எங்களுடைய மனதை பழக்கத்துல கொண்டு வரணும். இது பழக்கத்துல கொண்டு வரலாமாண்டா, சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் கொண்டு வரலாமாண்டா கஷ்டம்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கு கூட நம்ம செய்யற வேலைகள்ல ஒரு வேலையா இருக்கட்டும், அந்த வேலையிலே அவர்கள் கவனிக்க வேண்டும். அதில் வரக்கூடிய நன்மை தின்மைகளை ஆராய்ந்து தீமைகளை விட்டுட்டு நன்மைகளை வர்ற மாதிரி எங்களுடைய கல்வி திட்டமோ வளர்ப்பு திட்டமோ வரணும். அது மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில ஒரு தேவையற்ற ஒரு செயலுக்குள்ள போய் அந்த தேவையற்ற செயலால் என்னுடைய மனதுக்கு துன்பமா இருந்தா நான் அதுல இருந்து விலகி இருக்கிறது நல்ல. அதுக்கான நான் 4 மணி தியானம் இருந்துதான் அதை விளத்த வேணும் இல்லை. செய்யும் காரியங்கள் இயமம், நியமம், ஆசனம் அப்படி இருக்குத்தானே, அதே மாதிரி அந்த அறிவுகளை பெற்று நாங்கள் உட்கூட்டியே அப்படிப்பட்ட கழிவுகளுக்கு போகாமல், கழிவுன்னு சொல்றது நான் சொல்றது இங்க மலங்கள், அதுல போகாமல் நாங்கள் விலகி வாழ பழக வேண்டும். அதான் முன்கூட்டியே வாழ்க்கை. சரி, இப்ப மனத்துக்கு சொல்லியாச்சு. இந்த மனதை எப்படி அறிகிறது, அதை எப்படி அடக்கிறது, அதுல இருந்து எப்படி கழிவு கொண்டு வரும், அதுக்கு நாங்கள் ஆராய வேண்டும். அந்த ஆராய்ச்சி தான் முக்கியம். இப்ப நான் அதுக்கு இங்க கொடுக்கிற ஒரு 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 பயிற்சி தான் சொல்லுவேன். அது ட்ரீட்மெண்ட் இல்லை, ஒரு பயிற்சி. தன்னை பற்றி ஆராய்தல், தற்சோதனை செய்தல். சாதாரணமா ஒரு மாலை எல்லாரும் நினைப்பாங்களோட உத்ராட்ச மாலை, அந்த மாலையை பார்த்தோம்னா ஏதோ தெய்வங்களோடு சம்பந்தப்பட்டது, ஒரு சமயத்தோடு சம்பந்தப்பட்டது இருக்கலாம், அதுல இல்ல தவறு இல்லை. நான் இங்க கொண்டு வர்றது மன அழுத்தத்தை, மன ஆரோக்கியத்துக்காக ஒரு ஆராய்ச்சி. அந்த உருத்திராட்ச மாலையிலிருந்து ஒரு ஆராய்ச்சி கொடுத்திருக்கு. ஒரு 5 சுற்று செய்கிறோம். அந்த 5 சுற்றுல பெற்றவைகள், கொடுத்தவைகள், பெற வேண்டியவைகள், இனிப்பட்டால் கொடுக்க வேண்டியவர்கள், வாழ்க்கையில் மீதியா வச்சிருக்க வேண்டியது, அப்படி ஒரு 5 சுற்று இருக்கு. அந்த 5 சுற்றையும் செய்து 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 கொண்டு வரைக்கும் எங்க மனதில் பதிஞ்சிருக்கிற சில துன்பங்கள் விலகிடும். அந்த துன்பத்துல 2 பார்க்கணும். ஒன்று, இந்த துன்பத்துக்கு நான் காரணியா இருந்திருக்கிறேனா, அல்லது மற்ற புறகாரணிகளால அது எனக்கு துன்பமா வந்தது. அப்ப புறகாரணிகளை எங்களால் அடக்க முடியாது. என்ன மட்டும் நான் அடக்கிறதே கஷ்டம், மற்றவர்கள் எப்படி நான் திருத்த போறது, அடக்கிறது? அப்ப முதல் எண்ணற்ற வர்றது. அப்ப என் மூலமா வரக்கூடிய பிழைகளை ஆராய்ந்து அதிலிருந்து விடுபடுறது, மெல்ல மெல்லமா விடுபடுகிறார். அப்படி ஒரு சோதனை செய்து கொண்டு வரக்கு இன்று செய்த தவறு சில வேளைகள் தெரியாமல் நடந்துக்கலாம், அல்லது நினைக்காமல் ஒரு தவறுன்னு வந்துடும். ஆனா இனி அப்படிப்பட்ட தவறு வராமல் அடுத்த முறை பார்த்துக்கணும். வகையில இந்த ஒரு மாலை பயிற்சி தான் உருத்திராட்ச மாலை பயிற்சி.
பயிற்சியை பற்றி நான் கூடுதலா சொல்ல வேண்டும் என்னென்றால், அந்த பயிற்சி வந்து நீங்க கையில 2 மாலை எடுக்கிறீங்க. ஒரே சமமான அளவு மாலை எடுக்கிறீங்க. 108 அல்லது 800 எண்ணில். ஆனா 108 நெல்லம் என்று சொல்றேன். ஏனென்றால், அங்க எடுக்கல எங்களுக்கு 2 நிமிஷம் அந்த மாலை தேவைப்படுது. உருத்திராட்ச மாலை உருட்டுறதுக்கு. அப்ப அந்த 2 நிமிஷத்துக்கு நாங்கள் சில இதுகளை ஆராய்ச்சி செய்யலாம். முதலாவது சுற்று என்ன செய்யணும்னா, அது உள்நோக்கி அந்த உருத்திராட்ச மாலையை நான் உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு வரேன். அது உள்நோக்கி எடுக்கல என்னுடைய வாழ்க்கையில் என்று எனக்கு ஞாபகம் இருந்ததோ அன்று இருந்து பெற்றவைகளை நான் எண்ணுதல். பெற்றவைகளை என்றால், நல்ல ஆரோக்கியத்தோடு நான் பிறந்திருக்கிறேன், அம்மா இருக்கு, எனக்கு அப்பா இருக்கு, எனக்கு சகோதரர்கள் இருக்கு, படிச்சிருக்கிறேன், அதுகளை பற்றி ஆராயுது. அந்த சுற்று முடிஞ்சிடும். அப்போ ஒரு விதைக்கு மட்டும் தான் நிற்கிறேன், உருத்திராட்ச காய்க்கு நிற்கிறேன், எண்ணிக்கொண்டே போறது ஒரு சுற்று முடிஞ்சு. அடுத்த சுற்று நான் அறிந்து கொடுத்தவைகள், மற்றவர்கள் கொடுத்தது. அம்மாக்கு என்ன கொடுத்திருக்கிறேன், அப்பாக்கு என்ன கொடுத்திருக்கிறேன், எனக்கு என்ன கொடுத்திருக்கிறேன், என்ற ஆரோக்கியத்துக்கு என்ன கொடுத்திருக்கிறேன், என்ற கல்விக்கூடத்துக்கு என்ன கொடுத்திருக்கிறேன், அப்படி நினைக்கிறது. அந்த இது செய்யறதால, இந்த சுற்று செய்யறதால என்னுடைய கையில் இருக்கக்கூடிய உயிர்மங்கள், இந்த உயிர்மங்கள் இடது பக்க வலது பக்க மூளைகளுடைய சிற்று அறைகளை சிறப்பிக்குது, அதே நேரத்துல திறக்குது. அப்புறம் சாதாரணமா ஒரு மனிதன் 5% என்னுடைய மூளையினுடைய ஆளுமையை பாவிச்சால் இந்த பயிற்சியால நாங்கள் நிச்சயமாக கூட்டுறோம். என்னுடைய சிந்தனை ஆற்றல் கூடுது. அடுத்தது என்னுடைய உடலுக்கு இந்த சின்ன 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 இந்த அசைவு என்னுடைய நரம்பு மண்டலத்தை ஊக்குவிக்குது. இப்ப இந்த பயிற்சியால ஃப்ரோசன் ஷோல்டர், RSC அப்படிப்பட்ட நோய்கள் குறைஞ்சிருக்கு சில பேர். ஏன்னா நாங்கள் ஆதி காலத்துல மம்பட்டி, உழவு, கூடாலி எடுத்த இடத்துல இப்ப அப்படியெல்லாம் இல்லை. இப்ப இருக்கிறது வந்து ஒரு மேசை, ஒரு கம்ப்யூட்டர், ஒரு தட்டச்சு, அதில் இருந்து வேலை செய்யறதால உங்களுடைய வேலை அந்த அளவுக்கு மாறிட்டு. அப்ப இந்த நரம்பு மண்டலத்துக்கான முழு அசைவு கொடுக்கறது இல்லை. அப்ப இந்த பயிற்சியால நாங்கள் நரம்பு மண்டலத்துக்கு நல்ல பயிற்சி கொடுக்குறோம். அதனால உடல் ஆரோக்கியமா இருந்து, சுற்று நல்லா இருக்குது, என்னுடைய மனம் ஆராயிறன். அதே நேரத்துல என்னுடைய இந்த ஆராய்ச்சியால என்னுடைய உடல் இரவு நேரங்கள்ல ஓய்வு பெறுது, அல்லது சிதைவுற்ற இதுகள் வந்து புதுப்பிக்கப்படுது. அப்ப அதே மாதிரி எண்ணங்களும் அப்படித்தான். இரவு நேரங்கள்ல நாங்கள் படுத்திருக்க ஆராய்ஞ்சு அந்த இது மாதிரி. அப்ப நாங்கள் 8 மணித்தியாலம் தேவையான நித்திரை இந்த சுற்று பயிற்சியால சில வழியில 3 மணித்தியாலத்துல எங்களுடைய மூளை ரெடி, நான் சார்ஜ் பண்ணிட்டேன், எழும்பிட்டேன். இந்த உடம்பு சொல்லுது எனக்கு 3 மணித்தியாலம் மேல எனக்கு நித்திரை தேவையில்லை. ஏன்னா ஒரு டெலிஃபோனை நீங்க சார்ஜ் பண்ற மாதிரி, ஒரு 10 மணித்தியாலம் சார்ஜ் பண்ற டெலிஃபோன் 3 மணித்தியாலத்துல சார்ஜ் பண்ணிட்டேன்டா, மிச்சம் 7 மணித்தியாலம் அது சார்ஜ் பண்ணி கூட தான் இருக்கக்கூடிய தேவை. அப்படித்தானே? இப்ப இந்த பயிற்சி என்ன செய்யுதுன்னா எங்களுடைய மூளையினுடைய வேலையை நிரல்படுத்தி ஆய்வு செய்து, அதை நான் என்னுடைய கம்ப்யூட்டர் திறமையில சொல்றேன்டா டே ஃப்ராக்மெண்டேஷன், அது ஒவ்வொன்றா எடுத்து அது கூர்வையா சேர்த்து வைக்கிறதால என்னுடைய மூளைக்கு கூடுதல் அளவு வேலை இல்லை இரவுல படுக்கைக்குல. அப்படி கொஞ்ச நேரத்துல அது ஓய்வு பெற்றது. இது நல்ல ஒரு பயிற்சி. இது மனதுக்கான பயிற்சி. இப்ப உடலுக்கானது பேரி, மனதுக்கான இந்த பயிற்சி. அப்ப ஆன்மாக்கு எப்படி? கடன், என்ன கடன் போனா எல்லாரும் சொல்லுவாங்க பணக்கடன் தான் சொல்லுவாங்க. நான் அப்படி இல்லை. பெற்றவர்களும் கடன் தான், பிள்ளைகளும் கடன் தான், கல்வி கற்ற ஆசான்களும் கடன் தான், எங்களுடைய இந்த பஞ்சபூதங்கள்ட்ட கிடைக்கக்கூடிய 5 பூதங்களுடைய பலனும் கடன் தான். பெற்றவர்களுக்கு நன்றி கடன் செய்வது, நான் உபயோகிக்கிறதுக்கான ஒரு நன்மையை பெற்ற அதுக்காக ஒரு நன்றி சொல்றது, அப்படி செய்து கொண்டு வரக்கில்லையில் எப்பொருளிலும் நன்மை இருக்கும். அந்த நன்மையை நான் பெற்றன் என்ற ஒரு சந்தோஷத்தில் கொடுக்கிற ஒரு சொல்லு நன்றி. அதால் என்னுடைய ஆத்மா வந்து திருப்தி அடையுது, சுத்தமாக. அப்போ உடலுக்கு பேதி, மனதுக்கு இப்படி ஒரு தியான நிஷ்ட பயிற்சிகள், ஆராய்ச்சி பயிற்சி என்னுடைய ஆத்மாவுக்கு இந்த கடனை நன்றி கடனாக செய்கிறோம். ஏன் சொல்லப்படுகிறது இந்த திருமணத்துக்கு முன் பேதி எடுக்க வேணும் என்ற இந்த விடயத்தை பற்றி சொல்லுங்க. ஏன்னா இந்த காலத்துல வித்தியாசமான காலமா நாங்க போய்கிட்டு இருக்கோம். முந்தி தவம் இருந்து பெற்ற பிள்ளைகளிட தான் சொல்றது, என்னுடைய பிள்ளை இப்படி பிறக்க வேணும், அந்த பிள்ளை பிறந்தால் அவன் ஒரு ஆசிரியரா வருவான் அல்லது ஒரு ஆசாரா வருவான் அப்படிலாம் நினைப்பேன். ஆனா இப்ப அப்படிலாம் திட்டமிட்டு போடுறது தானே. எங்கேயும் நாங்க பெரிய ஒரு விழாவுக்கு போறோம், பாட்டியில என்னெல்லாம் குடிக்கிறோமோ தெரியல,
பிறகு உறவு முறை நடக்குது, உடல் உறவு முறை அதுல பிறக்குது பிள்ளை. அப்படிப்பட்ட பிள்ளைகள் பிறக்கிறதால இக்காலத்துல இருக்கக்கூடிய நோய்கள் ADHD, ADD, ஹைப்பர் ஆக்டிவ், தொய்வு, அப்படி கனவிதமான நோய்கள் சின்ன பிள்ளைகிட்ட வருது. அது காரணம் நாங்கள் உங்களுடைய கழிவை நல்லபடி கழிக்கவில்லை என்றதுதான். இப்ப நான் சொல்றது நாங்களும் ஒரு மலம்தான். அது ரச ரத்த மாம்சம் மேட அஸ்தி சுக்ல மச்ச சுக்ல மாதிரி இந்த தாதுக்கள் 7 தாதுக்கள் உடலை வளர்க்கிற மாதிரி 7வது தாதுக்கள் சுக்லம் சுரோனிதம் தான் பிள்ளைகளாக பிறக்கிறது. அப்ப இந்த முதல் 7 தாதுக்களும் தரமற்று இருக்கிறபடியால் 7வது தாதுக்களில் இருந்து பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் அது குறைபாடாக பிறக்கிறது. ஆகையால திருமணத்துக்கு முன்பு ஆதி காலத்துல இருந்த சடங்குகளை நாங்கள் திருப்பி, அது சடங்குண்டு இல்லை, ஆரோக்கியத்துக்காக கொண்டு வந்த ஒரு விதிமுறைகள், ஆரோக்கியத்துக்கு கொண்ட விதிமுறை. திருமணத்துக்கு முன்பு அவர்கள் ஒரு விரதம் இருக்கணும், அவர்கள் ஒரு உடலை கழிவுகளை அகற்றுறதுக்கான உபாயங்கள் எடுக்கணும். அதுக்கு பிறகு திருமணம் செய்து பிறந்த பிள்ளைகள் நோய் வாய்ப்பட்டு பிறக்கிறது குறைவாகத்தான் இருக்கு. இதுக்காகத்தான் சொல்ல திருமணத்துக்கு முதல் இந்த இப்படிப்பட்ட சடங்குகளை நாங்கள் சடங்கென்று நினைக்காமல் ஆரோக்கியத்துக்காக தந்தது என்றதை நாங்கள் ஏற்று நடக்கிறோம். இதே நேரம் இப்ப ஒரு மனிதன் ஒரு வருடத்துல எத்தனை தரம் இந்த பேதி எடுக்க வேணும் என்றது? தினந்தோறும் ஒரு பேதி எடுக்கிறோம். தினந்தோறும் பேதி தான். இந்த வரைக்கும் பேதி எடுத்தோம்னா இருக்கு. விடிய இடம்பை தண்ணி குடிச்சு கழிவு அகற்ற அது பேதி தான் சொல்லலாம். ஆனா இந்த பேதியை நாங்கள் ஒரு மருத்துவ முறையில கொண்டு கொடுக்குறோம்னா 3 முறை பேதி இருக்கலாம். காலங்கள் மாற இருக்கல, சந்தியா காலங்கள், அதெல்லாம் இந்த இளவேணி காலத்துல இருந்து இந்த வெப்ப காலத்துக்கு போகல, வெப்ப காலத்துல இருந்து குளிர்காலத்துக்கு போகல, காலங்கள் மாறுற நேரம் உடல்ல கழிவுகள் இருக்கு, தேவையற்ற பொருட்கள் அதுகளே எடுக்கலாம். இந்த 3 முறை பேதி எடுக்கலாம், குறைஞ்சது 2 முறை. இப்ப இது மாதிரி ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் முழுக்கு என்று சொல்றோம், எண்ணெய் போட்டு முழுக்கிறது, மாதத்துல உறவு முறை கொண்டாடுறது, அப்படி வாழ்க்கையில பேதி எடுக்கிறதையும் நாங்கள் ஒரு வாழ்க்கை திட்டத்துல கொண்டு வரணும். அப்ப தினந்தோறும் எடுக்கிற உணவில இருக்கக்கூடிய கழிவுகளை உணவு மூலமாவே வெளியில் எடுக்கிறது, அதையும் மீறி இருக்கக்கூடிய கழிவுகளை பேதி மூலமாக 2 3 முறையோ எடுத்து ஏன் இங்க இந்த பேதி எல்லாரும் எல்லா பேதியும் பாவிக்க கூடாது என்றதை நான் சொல்றேன். பேதியில பல வகையான பேதிகள் இருக்கு. இப்ப சாதாரணமா ஒரு உதாரணமா சொல்றேன்டா, ஒரு நல்ல ஒரு பேதி தரேன்னு சொன்னால், இந்த பேதி என்ன செய்யணும், உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற பொருட்களை கொண்டு வர்றது தானே உடல் அந்த பேதியின் வேலை. ஒரு மூலிகை தேவையற்றது என்று மூலிகைக்கு தெரிஞ்சாலும் இப்பத்திய காலத்துல எங்களுடைய ஆயுர்வேத சித்த வைத்தியங்களோட இணைந்து இருக்கிற அலோபதி வைத்தியத்திலையும் நாங்கள் மாத்திரைகளை கொடுக்குறோம். அந்த மாத்திரைகள் ஏதோ ஒரு வகையில் நஞ்சுன்னு தான் சொல்லுவோம். அந்த 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 மாத்திரைகள் உடல்ல நிக்கல. இப்போ ஒருத்தனுக்கு இதய சத்திர சிகிச்சை செய்திருந்தா, ஹார்ட் ஆபரேஷன், அவர்களுக்கு ஒரு ரத்தத்தை தனியாக்கக்கூடிய மருந்து கொடுத்துருக்கணும். இந்த மருந்து அவைகளுக்கு வாழ்க்கை பூரா எடுத்துக்கொண்டே இருக்கும். ஏன்னா ஏதோ ஒன்று உடலுக்கு பூத்தி இருக்கணும், ஒரு செயற்கையான ஒரு பொருளை வச்சிருக்கணும். அந்த செயற்கையான பொருளை இந்த உடல் ஏற்காது, ஃபொரின் பாடி என்று வெளியில தள்ளப்பாடு. அந்த ஃபொரின் பாடியை தள்ளாமல் இருக்கிறதுக்காண்டி அசோட்ரின் இப்படிக்கான வகையான மருந்துகள் இருக்கு. அப்போ அந்த மருந்துகளை நாங்கள் இந்த பேதி மூலமா வெளியில எடுத்துட்டோம்னா என்னென்றால் அது ஒரு பிரச்சனை வருது. ஆகையனால இந்த பேதியை எல்லாரும் எடுத்து பாவிக்கிறது நல்லம் இல்லை. ஒரு சித்த வைத்தியர் அல்லது வைத்தியருடைய ஆலோசனை கீழே தான் இந்த மருத்துவ பேதியை எடுக்கணும். சாதாரண ஒரு கடுக்காய் எடுக்கிறது அல்லது ஆமணக்கிணையை குடிக்கிறது அல்லது தண்ணியை எடுக்கிறது அது தவறண்டு இல்லை. இந்த கவச்சிகர் குழம்பு, அகஸ்திகர் குழம்பு, நிர்வாளம் பேதியல், அப்படிப்பட்ட பேதியல் எல்லாரும் கடையில வாங்கியோ அல்லது டெலிபோன்லயோ அல்லது இன்டர்நெட்லயோ கதைச்சு பேதி எடுத்து பாவிக்கிறது முற்றிலும் தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சிந்தெடிக்ஸ் மெடிசின்ஸ், அதாவது இப்போ செயற்கையாக செய்யப்பட்ட மெடிசின் சொல்லலாம், எல்லாமே இயற்கையிலேருந்து எடுக்கிறாங்க. ஆனால் அங்கே அது ரசாயன குளறுபடிகள் இருக்குது. இப்போ நாங்கள் சித்த வைத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் நன்மையும் என்னன்னு சொன்னால், ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கு. பஞ்ச பூதங்களையும் சேர்த்து தான் அந்த மருந்து இருக்கு, ஒன்றை மட்டும் எடுக்காது.
அந்த சிந்தட்டிக் மெடிசன்ல வேணுமென்றால் சில வேளையில கல்சியத்தை மட்டும்தான் கொடுத்துருப்போம், மிச்சதங்களை கொடுத்துருக்க மாட்டோம். அப்ப அது முழுமையாண்டா இல்லை. அப்ப அதுக்கான பக்க விளைவு வந்து இருக்கு. அப்ப அந்த பக்க விளைவை திருத்துறதுக்காண்டி நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் மற்ற இன்னொரு மருந்து கொடுப்போம். அப்படியே கொடுத்து ஒரு மருந்துக்கு பதிலாக இன்னும் 9 மருந்து கூடுதலா கொடுத்துருக்கோம். சித்த வைத்தியங்கள் அப்படி இல்லை. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பேதி எடுக்கிறது கட்டாயம், ஆனால் ஆலோசனையின் கீழ் எடுக்கணும். அப்போ ஒரு நிலைமையை பார்த்து, இப்ப எண்ணற்ற வரலாக்களுக்கு எல்லா பேதியும் எல்லாரும் கொடுக்க மாட்டோம். அவருடைய இதை பார்த்து, அவருடைய உடல் நிற, மனம், அவருடைய ஈரல் எல்லாம் சரியன்றதுக்கு பிறகுதான் அந்த பேதியை நான் செலக்ட் பண்ணுவேன். இந்த பேதி தான் இவருக்கு கொடுக்கிறது. அப்ப நோய்க்கண்டி பேதி கொடுக்கலாம். ஏன்னா உடலுடைய வலிமையை தெரிஞ்சுதான் சில பேதி இருக்கும். அது செந்தூர பேதிகள் இருக்கு, சில பேதிகள். அது எந்த பலசாலியா இருந்தாலும் அந்த பேதி வேலை செய்யக்கல அவன் நிலத்துல படுக்க வேண்டிய கட்டம் இருக்கு. அவ்வளவுக்கு பலமான பேதிகள் இருக்கு. ஆனா அந்த பேதியினுடைய கடினம் கொஞ்ச நேரமா இருக்கும். ஆனா அது பேதி வந்தது பிறகு கிட்டத்தட்ட 80% நோய்கள் 80% நோய்கள் மாறி. இப்ப என்னட்ட வர்ற ஆக்களுக்கு முதல் நாள் அவங்களுடைய நிலையை அறிஞ்சு அவங்களுக்கு அந்த மண்டலம் கழிவகற்றல், புத்துயிர் கொடுத்தல், பிறகு இனிமேல் நோய் வராம தடுக்கிறேன்னு 3 முறை ஆக்களை நான் சந்திப்பேன். அப்ப முதல் வரைக்கும் அவருடைய கழிவுகள் அகற்றுறதுக்கான இதை பார்க்கல எந்த பேதி கொடுக்குறேன்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. இப்ப 40 நாள் 48 நாள் ஒரு பத்தியம் இருக்கு. அந்த பத்தியத்தை கடைப்பிடிச்சுதான் இந்த பேதி எடுக்கிறது. ஆனா அதெல்லாம் இங்கே கடைப்பிடிக்கிறாது, நேரம் இல்லை, எல்லாமே நாளைக்கு முடிக்கணும் அப்படி இருக்கு. ஆகையினால பேதி என்பது இங்க நன்மையா இருந்தாலும் அதை ஆலோசனையின் கீழ் எடுக்க வேண்டியது கட்டாயம். இப்ப இதே நேரம் பார்த்தா இந்த விடயங்கள்ல இந்த பத்தியம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கு தானே டாக்டர்? இப்ப அது என்ன, இந்த பத்தியம் என்பது இப்ப எங்கடியாக்களை கேட்டா சொல்லுவேன், இந்த புட்டபத்து நேரம் பத்தியம் வரைச்சு கொடுக்குறேன்னு சொல்லுவேன். அதுக்கான ஒரு பெரிய விளக்கம் இருக்கும் என்று நினைக்கிறேன். 10 இயம் என்றக்க 10 தச வாயுக்கள் என்றுதான் சொல்லணும். இந்த 10 காத்து அபானன், பிராணன், உதானன் அப்படி ஒரு எங்களுடைய உடலை இயக்கி கொண்டிருக்கிறது இந்த காத்து தான். ஒவ்வொரு உணவுலையும் அந்த உணவுக்கு அந்த காத்தை இயக்கக்கூடிய சக்தி இருக்கு. அந்த காத்தை இயக்கக்கூடிய சக்தி இருக்கு. இப்ப உதாரணமா கடுக்காய்ன்னு சொன்னா அது கடுக்காய் அபான வாயுவை உருவாக்கும். அது கீழுக்கு தள்ளும், ஏவகத்தை கீழுக்கு தள்ளும். இப்ப வசம்பு எடுத்துட்டேன்னா வசம்பு உதான தொண்டை மேலுக்கு தள்ளும். அதே மாதிரி எங்களுடைய மூதாதையர்கள் சாப்பாட்டுல கண்டுபிடிச்சிருக்காங்க, எதை சேர்த்தால் இந்த சமான வாயுவை வச்சிருக்கலாம், சமப்படுத்தி கொண்டே இருக்கும். மற்றதுல கூட்டி குறைச்சு சக்தி வர பண்ணி அதெல்லாம் கூடாது. பத்தியம் என்றது அங்க சீரகம், குத்தமல்லி, பெருஞ்சீரகம் அதெல்லாம் சேர்த்துத்தான் நாங்கள் ஒரு கூட்டொண்டு வைப்போம். அதுவும் பத்தியம். அந்த பத்தியம் என்றால் இப்ப தண்ணி தொடக்கூடாது. சில பேதிகள் எடுத்தா சொல்லுவோம், நீங்க தண்ணி தொடக்கூடாது, பச்சை கூடாது, பேதி எடுத்தா கோப்பி கூடாது, அதுகளும் பத்தியம் தான். அப்போ இயக்கங்கள் செய்யக்கூடிய இந்த வாயுவை எது தடை செய்யுமோ அதை நாங்கள் பாதிக்காம வர்றது. இது என்னுடைய விளக்கம். கணக்கா இருக்கலாம். இப்போ ஒரு வட்டமான சந்தி ஒன்று இருக்குன்னு ஒரு ரவுண்ட் போட் ஒன்று இருக்கு. இந்த ரவுண்ட் போட்ல 10 ரோட்டு திரும்புது. இப்ப 5வது இடத்துல போக வேண்டிய கார் 10வது இடத்துக்கு போனா அது பிளதானே. இப்ப காத்தை எப்படி எங்களுடைய உடல்ல இயக்க வைக்கிறது என்பதை சித்தர்கள் அருமையாக படிச்சிருக்காங்க. அதுல இருந்து வந்த அந்த தச வாயுக்கள் பத்தியம், பிள்ளைப்புற முதல் பத்தியம் எடுக்கிறாங்களே, அதெல்லாம் என்னத்துக்குன்னு சொன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல கர்ப்பிணி பெண்களுக்கு வாந்தி வருது. அவங்கள முந்தியெல்லாம் வாந்தி எடுத்து கட்டாயம் எடுக்க விட்டுருவாங்க. இப்போ ஐயோ வாந்தி வருதுன்னு டாக்டர்கிட்ட போய் அவர் அதுக்கு தடுக்கிறதுக்குன்னு என்ன ஒன்று கொடுப்பாரு. அவர் குளிச்சு உடல் சொல்லுது இது உனக்கு கூடாதுன்னு இல்லை, இனி பிறக்க போகிற மகத்துக்கும் கூடாது. அது உடல் தேவையற்றதை வெளியில கொண்டுருது. அது வாந்தியா கொண்டுருது அல்லது வேற சீதுபேதியா கொண்டுருது. இதை நாங்கள் குளிசையில போட்டு அடக்கி போட்டு பிறகு பிள்ளை பிறந்தா பிள்ளைக்கு கிரண்டி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொன்னா நாங்கள் செய்த சில தவறுகள். உடல் எது தேவையில்லையோ, கற்பத்துக்கு தேவையில்லையோ அதை அகற்றதுக்கு முயற்சி இருக்கு. அது கற்ப பைய ஒரு அருமையான ஒரு செயல் திட்ட உறுப்பு. அது எது தேவையில்லையோ அது சில வேளை தாய் கூடி சாப்பிடாம இருக்கலாம். ஆனா அந்த கற்பம் இருக்கிற கற்ப பையில இருக்கிற பிள்ளை எந்தவித குறையெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. பத்தியம் காத்தல்
வந்து இந்த இயக்கத்தை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய உணவு முறை. உணவு முறை மட்டுமில்லை, செயல்முறை வந்து. நல்லது டாக்டர். மிகவும் இப்ப உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கக்குள்ளதான் புரிகிறது, இது ஒரு 40 நிமிடங்களிலே நாங்கள் பேசி முடிக்கக்கூடிய ஒரு விடயம் இல்லை. நாங்கள் அவ்வப்போது வேற வேற விடயங்களை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசலாம். கலந்து சிறப்பித்தவைக்கு எஸ்எஸ் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நாங்கள் நிச்சயமாக இணைவோம். இது ஆயுர்வேதம் என்றது ஒரு பெரிய ஒரு விடயம். நாங்கள் ஒரு சுருக்கமான ஒரு விடயத்தை பார்த்திருக்கிறோம் என்றுதான் நம்புகின்றேன். நன்றி. வணக்கம். நன்றி. நல்லது உறவுகளே, இதுவரை மருத்துவர் நிகழ்ச்சியிலே மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வு அமைந்திருப்பதாக நான் எண்ணுகிறேன். நீங்களும் பார்த்து சொல்லுங்கள். இந்த விடயத்திலே ஹொலண்ட் நாட்டிலே நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற, அதாவது சித்த ஆயுர்வேத தமிழ் வைத்தியராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற ராஜா சிகராஜா அவர்கள் கலந்து சிறப்பித்தார்கள். அவர்களுக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு தொழில்நுட்பத்திலே எஸ்எஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய இயக்குனர் திரு தேவராஜா அவர்களுடன் இணைந்து மீண்டும் ஒரு மருத்துவர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு மனிதனும் பிறக்கலாம், அவனுக்கென்று ஒரு பிரகிருதியோடு அவன் பிறக்கிறான். உடலுக்கு பேதி, மனதுக்கு இப்படி ஒரு தியான நிஷ்ட பயிற்சிகள், ஆராய்ச்சி பயிற்சி என்னுடைய ஆத்மாவுக்கு இந்த கடனை நன்றி கடனாக செய்கிறோம். மனம்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நோய்கள்ல கூடிய அளவு நோய்கள் மனம் என்று சொல்லலாம். 80% நோய்க்கு காரணம் மனம்தான். வாதம், பித்தம், கபம் என்று சொல்லுகின்ற ஆயுர்வேதத்துல சித்த வைத்தியம்